மகளிர் திட்டம் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வெறும் 35,000 ரூபாய் தான். அதுக்கப்புறம் நான் சங்கத்தில் 5 லட்ச ரூபாய் லோன் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு எம்எஸ்எம்ல ஒரு 25 lakhs கொடுத்தாங்க. அதை வச்சு நான் 45 மிஷின் போட்டேன். இப்போ வருஷம் 50 லட்சம் டர்ன் பண்ணுற அளவுக்கு என் நிறுவனம் வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ 35 பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெண்களுடைய தனி வருமானம் தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய பெருமையை கொடுக்கும். நாம முயற்சி பண்ண தயாரா இருந்தா அரசு நமக்கு எல்லா உதவியும் செய்யும். ரொம்ப சூப்பர். தன்னம்பிக்கையும் தைரியமும் வேணும்னு அவங்க சேத்தனா மேடம் சொன்னாங்க. அதே தான் மகேஸ்வரியும் சொல்றாங்க. உங்களுடைய நீங்க கடந்து வந்த பாதை கொஞ்சம் விவரமா சொல்றீங்க. அனைவருக்கும் தூய்மை பாரத வணக்கம். என்னுடைய பேர் மீனாட்சி. நான் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வந்துருக்கிறேன். முதலில் எங்கள் மாவட்டத்தில் முதல் மகளிர் குழு ஆரம்பிச்சது எங்கள் மாவட்டத்துல தான். அதுவே எனக்கு ஒரு பெருமை தான். நான் ஒரு சாதாரண கிராமத்தை பொண்ணு. நான் அந்த அளவுக்கு படிக்கல. நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். நான் 2000 குழுவில் இருந்தேன். 5 ரூபாய் சேமிப்புல இருந்து நான் குழுவில் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் படிப்படியாக 2012 கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தில் என்னை குழு கண்காணிப்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க. அதன் மூலயமா ஒவ்வொரு கிராமத்திலும் மகளிர் குழுவுக்காக நான் சேமிப்பு செய்யறது, எப்படி குழு நடத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக எங்கள் மகளிர் திட்டம் மூலமா என்னை சுகாதார தூதுவரா ஊக்குநராக தேர்ந்தெடுத்தாங்க. அதன் மூலமா கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் நான் எதுக்கு இது சொல்றேன்னா, நான் எப்படி ஒரு தொழிலை ஆரம்பிச்சேன் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஒவ்வொரு எங்க மாவட்டத்தில் உள்ள 250 பஞ்சாயத்துலையும் சுகாதார சீர்கேட்டு எப்படி நம்ம பெண்கள் எப்படி பாதுகாக்கணும், எப்படி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா சுகாதார சீர்கேட்டையும் நான் போய் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிற போது தான் எனக்கு பிளாஸ்டிக் ஒரு அங்கமாக இருந்தது. நெகிழி ஒழிப்போம் பசுமை காப்புன்றது நாட்டத்தில் நான் எங்க திட்டை இயக்குனர் மேடம் அவங்ககிட்ட நான் போய் கேட்டேன். நான் நெகிழியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவேர்னஸ் கொடுக்குறேன். அதுக்கு மாற்று பொருள் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஏதாவது நம்ம செய்யணும், இது இருக்கு, இது பயன்படுத்துங்கன்னு சொல்லணும். அப்படின்றதுனால தான் நான் திட்ட இயக்குனர் மேடம் அவங்க கிட்ட போய் பேசின போது அவங்க எனக்கு இந்தியன் வங்கி சுய வேலை வாய்ப்பு பயிற்சி மையத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அங்கே போயிட்டு நான் அந்த பயிற்சி எடுத்துனேன். சணல் பேக்கு, காட்டன் பேக்கு தைச்சு இந்த பொருள்